பார்த்தது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரீகால் கொடுத்துட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடலாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதில் ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்ன, இது ரெண்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், அதில் என்ன மெத்தட் இருந்துச்சு, செப்பரபிள், செகண்டு ஹோமோஜீனியஸ், தேர்டு எக்ஸாக்ட், ஃபோர்த்து இந்த எக்ஸாக்ட் வந்துட்டு எக்ஸாக்டாக இருந்தால் எப்படி, இல்லைன்னா எப்படி, ஹோமோஜீனியஸாக இருந்தால் எப்படி, இல்லைன்னா எப்படி, செப்பரபிளாக இருந்தால் எப்படி, இல்லைன்னா எப்படி. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே கேட்டகரி பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது இதுலேயே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லக்கூடியது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் பண்ணுறோம், ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி வந்துச்சு. இதுவே மாற்றி இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம், dy dx by dy plus px is equal to q. இது அடுத்த அஞ்சாவது பார்த்தது. ஸோ இதுலேயே இந்த பக்கம் என்ன வரும்னா y power n இன் டர்ம்ஸ் ஆஃப் y வந்துச்சுன்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ பெர்னாலியை எப்படி நம்ம இந்த எக்ஸாக்ட், அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அப்புறம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸில் முடிஞ்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லையும் முக்கியமான சில டாபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சும்மா ஒரு ரீகால் கொடுத்தேன்னா, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில், அதுவும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டி ஸ்கொயர்னு சொல்லுவோம். டி ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகும் சார், அதாவது கேபிட்டல் டின்னு கூட கொஷினில் கொடுப்பாங்க. டி ப்ளஸ் டி டேஷ் 1 ஹோல் த ப்ராக்கெட் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு சம் வாட், அதாவது பர்டிகுலர் இன்டெக்ரல் இந்த பக்கம். ஸோ த ஜென்ரல் சொல்யூஷன் y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். A complementary function is a right hand side, a left hand side values of the differential equation, and particular integral decided as right hand side of the given equation. So in that d square d cube la kuda varadhukku vaaipu irukku. The roots are real and different, roots are real and same, roots are real and imaginary. ஸோ இந்த மூணு கேட்டகரிக்கும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு இ பவர் ஏஎக்ஸ் கொடுத்தா என்ன, அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் கொடுத்தா என்ன பண்ணுவோம், டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏன்னு அப்ளை பண்ணுவோம். செகண்ட் என்ன பண்ணோன்னா சைன் காஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், அதை இ பவராக மாற்றுறோம். ரியல் பார்ட் ஆஃப் இ பவர்னா காசு, இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர்னா சைனு. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா. ஸோ சார் இதெல்லாம் நடத்தியிருக்காருன்றதை ரீகால் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் டேர்ம். ஓகே, இந்த பாலினாமியல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ தனித்தனியாக எப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு வேளை மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்த்துருவோங்க சரிங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு கிளாஸை சார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத சும்மா ஒரு ரீகால் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். இப்போ இ பவரில் வரக்கூடிய மாதிரி ஒரு சம் ஒன்று போட்டோம்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துடலாங்களா. ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டி ஸ்கொயர். இன்னைக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் இதுதான். டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 4 the whole the bracket of y is equal to e power of minus 4x plus 5 into cos 3x. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்போ இதை ரெண்டு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இ பவர் ஆஃப் மைனஸ் 4x, செகண்ட் ஃபங்க்ஷன் 5 e cos of 3x.
சார் இதில் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல் 1, பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. சார் இதில் எதுக்கு வேணாலும் நம்மக்கிட்ட ஆன்சர் கேட்கலாம். அப்போ இந்த ஒரு கொஷின் படித்தோம்னா 3 கொஷினுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் டெரைவ் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் -4, அப்போ -2 -2ன்னு சொல்லுவோம். ஸோ -2 சொல்லும்போது b is equal to 2, 2ன்னு சொல்லுவோம். The roots excuse me, the roots are real and sameன்னு சொல்கிறாங்க. roots are real and same. அப்போ ரியல் அண்ட் சேம்னு சொல்லும் போது என்ன ஃபார்முலா நமக்கு? the complementary function is equal to c1 x plus c2. சார் இந்த x முன்னாடி பின்னாடி எங்கே வேணால் வரலாம், தப்பு கிடையாது. c1கிட்டையும் x வரலாம் அல்லது c2கிட்டையும் x வரலாம். ஆனால் ஒரு தடவை தான் x எங்கேயாவது மல்டிப்ளைல வரணும். இன்ட்டு e பவர் ஆஃப் 2x ப்ளஸ் 2 வரதுனால +2 வரதுனால e பவர் ஆஃப் 2x. ஸோ அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் ட்ரை பண்ணுறேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் 1ன்னு எடுத்துக்கிறோம். 1 டிவைடட் பை d square minus 4d plus 4 e power of minus 4x. ஸோ இது என்ன பண்ணுறாங்க? d பவர் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? ஓகே, அப்போ dக்கு பதிலாக -4ன்றதை எடுத்து அப்ளை பண்ணுறோம். d is equal to -4ன்னு எடுத்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 divided by 16 minus into minus plus 16 plus 4 e power of minus 4x. That answer will be, ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு? 36 கிடைக்குது இல்லையா? e power of minus 4x divided by 36. This is a first particular integral. Second particular integral பாருங்க. Second particular integral 2 is equal to 1 divided by d square minus 4d plus 4 5 times of cos of 3x. இப்போ இந்த 5 times of cos of 3x எப்படி சொல்கிறோன்னா 4d plus 4 5 times of real part of e power of I 3x. இந்த ரியல் பார்ட் ஆஃப் i3x தான் என்னது? cos 3x. 5ன்றது கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் வச்சுக்கிறோம், எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது, ரியல் பார்ட் என்ன இருக்குன்றது அப்புறம் கடைசியாக பிரித்து எழுதுவோம். இங்கே நம்ம வெறும் ரியல் பார்ட் மட்டும்தான் எழுத போகிறோம். ஏன்னா ரியல் பார்ட் ஆஃப் தான் கொஷினே கொடுத்துருக்காங்க. காசில் கொடுத்துருந்தா ரியல் பார்ட், சைனில் கொடுத்துருந்தா இமேஜினரி பார்ட், ரைட்? ஸோ d இஸ் ஈக்குவல் டு இ பவரில் மாற்றிட்டதுனால என்ன பண்ணுறோம்? ஈயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். i3ன்றது இருக்குது. ஸோ 5 into real part of e power of i3x divided by i3 3 அப்போ -9. இல்லைடா சார் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுடலாம்னா போட்டுடலாங்க. 3i the whole square minus 4 into 3i plus 4. புரிஞ்சுதுங்களா இந்த ஸ்டெப்பு? ஸோ 5 into ரியல் பார்ட் ஆஃப் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். cos 3x plus I sin 3x divided by இந்த இடத்துல என்னென்ன கிடைக்குது? -9 minus 12i plus 4. சார் இந்த டினாமினேட்டர் பிளேசஸில் இப்படி வரலாமா? டினாமினேட்டர் பிளேசஸில் வெறும் அந்த i அப்படின்ற பார்ட் வரக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா காஞ்சிகேட் எடுப்பேன் அடுத்த ஸ்டெப்பில். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? இந்த ரியல் வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு -5 minus 12i கிடைக்குது. அப்போ இதுக்கு காஞ்சிகேட் என்ன எடுக்கிறோம்? காஞ்சிகேட்டும் -5 plus 12i. ஸோ எங்கே i இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அங்கே இருக்க சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். -5 plus 12i. ஓகே, ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது தேவைன்னா எழுதிக்கிட்டிங்கன்னா ஓகே, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிங்க பெட்டர். என்ன பண்ணுறீங்க? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மேக்ஸிமம் 2-3 செகண்ட்ஸ் தான் இருக்க முடியும். சம்ஸ் நம்ம போட கரெக்டாக போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் ஆன மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா பரவாயில்ல. ஓகே, நான் டெலிட் பண்ண போகிறேங்க. ரைட், ஸோ இந்த இடத்துல என்ன கிடச்சிது நமக்கு? -5 இருந்தது இல்லைங்களா? 5 ரியல் பார்ட் ஆஃப் -5 plus 12i
மல்டிப்ளை பண்ணுறது எங்கே காஸ் 3x ப்ளஸ் ஐ சைன் 3x டிவைடட் பை இந்த இடத்துல என்ன கிடச்சிது -5 மைனஸ் 12i மைனஸ் 5 ப்ளஸ் 12i. ஸோ 5 இன்ட்டு இப்போ எதெல்லாம் ரியல் பார்ட்டோ அதை மட்டும் எடுத்து எழுதினா கூட போதும். சரி, இந்த -5 வந்துடும். -5 காஸ் 3x வந்துடும். இப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இமேஜினரி தான், ஐ கிடச்சிருச்சு. அப்போ அது தேவையில்லை. அப்புறம் இந்த 5 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணாலும் எனக்கு இந்த இடத்துல ஐ கிடச்சிருக்கு, தேவையில்லை. ஆனால் இங்கே 12 இன்ட்டு ஐ இருக்கு இல்லைங்களா, ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 12ன்னு கிடைக்கும் சைன் 3x. இதே போல் டினாமினேட்டர்லேயும் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக பண்ணிடலாம். -5 a வேல்யூ -5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12i த பி ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் a மைனஸ் பி a ப்ளஸ் பி அந்த கான்செப்ட் தான் இருக்குது. ஏங்கிறத -5ன்னு வச்சுக்கிறோம், புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு -5 காமனாக வெளியே கொண்டு வந்துட்டோம்னா 5 டைம்ஸ் ஆஃப் அ காஸ் ஆஃப் அ 3x ப்ளஸ் 12 டைம்ஸ் ஆஃப் அ சைன் ஆஃப் அ 3x ஹோல் டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 25 என்ன கிடைக்குதுங்க 25 ப்ளஸ் 144 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் -5 டிவைடட் பை 169 5 cos 3x plus 12 sin 3x ன்னு ஆன்சர் கிடைக்குதுங்க. The final answer general solution y is equal to c1x plus c2 e power of minus 4x தானங்க 4x அடுத்தது plus 1/36 e power of minus 4x minus இந்த இடத்துல 2x வருங்க. ஓகே, ஸோ -5/169 5 டைம்ஸ் ஆஃப் காஸ் 3x ப்ளஸ் 12 டைம்ஸ் ஆஃப் சைன் 3xன்னு ஆன்சர் வருங்க. ஓகே சார், இவ்வளோ பெருசு சம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதில் எந்த பார்ட், ஒரு பார்ட் மட்டும் கேட்பாங்க, வெறும் பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கேட்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 2ல் எது வேணால் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம எதுக்கும் ரெடியாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கும்போது d square plus 1 into y is equal to 3 cos square x plus 2 sin cube 2x. சார் இந்த ஸ்கொயரில் வந்துச்சுன்னா எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஸ்கொயருக்குலாம் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னே வச்சுப்போம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை இப்படி மாற்றுறோம். அதே போல் சைன் கியூபுக்கு ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. சைன் கியூப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு சொல்லி வரும். 3 சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 3x. சைன் 3xன்னு சொல்லுவோம். அப்போ எப்படி நமக்கு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன டேர்ம் இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 6ன்னு வரும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? காசுக்கு எந்த டேர்மும் மாற்ற தேவையில்லை, ஜஸ்ட் மல்டிப்ளை பை 3 போட்டால் போதும். இங்கே மல்டிப்ளை பை 2 போடுவோம், அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 3/2ன்னு வச்சுக்குவோம். இங்கே எப்படி வரும்? இப்போ பெருசாக நல்லா இது வெறும் டி ஸ்கொயர் தான் இருக்குங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாகவும் ஆன்சர் முடிஞ்சிடும். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். 3/2 1 ப்ளஸ் காஸ் 2x ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுது. 3 சைன் 2x divided by 2 minus sin 6x by 2.
இப்போ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு இப்போ எத்தனை டேர்ம் இருக்குங்க? 3/2 ஒரு டேர்மு, 3/2 இன்ட்டு cos 2x ஒரு டேர்மு. அப்போ 4 பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கே இருக்குங்க. மொத்தம் 4 பர்டிகுலர் இன்டெக்ரல் இருக்குது. 4 ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், கஷ்டம்லாம் கிடையாதுங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் போடலாம். ஏன்னா 1 இருக்கா, 1ன்றத நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுத்துருந்தா அதை எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஞாபகம் இருக்குங்களா? டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, 3/0x. அவ்வளோதான். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1 டிவைட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்? 3/2 ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் i2x ப்ளஸ் 1 பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே என்ன இருந்திருக்கும்? 3/2 imaginary part of e power of i2x. அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் 1 டிவைட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1, 1/2 imaginary part of e power of i6x. ஸோ இந்த இடத்துல d is equal to 0, d is equal to 2i. எங்கெங்க எதாவது அப்ளை பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்க. d is equal to 2i, d is equal to 6i. அங்கங்கே அதை தான் நீட்டாக அப்ளை பண்ணோம்னா இப்போ ஆன்சர் டக்குன்னு கிடச்சிருங்க. ஏதாவது 0 ஆனிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? திரும்பவும் நம்ம ஆன்சர் வேறு மாதிரி போடணும். அது நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ 3/2 தான் இங்கே ஆன்சராக கிடைக்கும். ஏன்னா e power 0 1, டி வேல்யூ இங்கே டி ஸ்கொயர் 0 1 ப்ளஸ் 1 தான் இங்கே ஆன்சராக இருக்குது. அப்போ 3/2 மட்டும் ஆன்சராக கிடச்சிரும். அடுத்தது பார்க்கலாம். 2i. அப்போ 3/2 ரியல் பார்ட் மட்டும் அங்கே எழுதினா கூட போதும். ரியல் பார்ட்னா cos 2x. இமேஜினரி பார்ட் தானே அங்கே வரும் இங்கே. இங்கே cos 2x தான் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே 4i -4 + 1ன்னு கிடைக்கும். ப்ளஸ் அடுத்து இங்கே d is equal to 2i. இங்கேயும் நம்ம 3/2 sin 2x ஹோல் டிவைடட் பை -4 + 1. இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், மைனஸ் வருது. 1/2 sin 6x டிவைடட் பை -36 + 1. அப்போது எப்படி வரப்போகுது ஆன்சர்ஸ் எல்லாமே? 3/2, இங்கேயும் 1/2 இருக்குது, இது ரெண்டு கேன்சல் ஆகுங்க. 3/2 ப்ளஸ் 3/2 இன்ட்டு -3, 3 கேன்சலு, cos 2x. அதே போல் இங்கேயும் 3/2 இன்ட்டு -3, 3 கேன்சலு, மைனஸ் மட்டும் மிஞ்சமாக இருக்குது 2x மைனஸ். இங்கே என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா நமக்கு 35 ப்ளஸ் 35 1/2ன்னு போகும்போது 70 sin 6x. ஸோ இந்த ரெண்டுக்கும் 1/2, இங்கேயும் 1/2. ஸோ இப்படி தாங்க இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? சைன் கியூபு காஸ் கியூப்ன்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக எடுத்து போடுற அளவுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். சரிங்களா? யோசிச்சுட்டு நம்மளால் போட முடியல அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஃபார்முலா பேஸ்டு தான் இது எல்லாமே. இதுவே sin 3x அடுத்து பார்க்கலாம். sin 3x cos 3xன்னு ஒன்று வருது. பேசிக் sin θ cos θ ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி சம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. தேர்ட் கொஷின். d cube minus 4d plus 3 into y is equal to sin 3x cos 2x. சார் இப்படி மல்டிப்ளிகேஷனில் வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, ஏதோ ஒரு டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு டேர்முமே என்ன தான்? ட்ரிக்னாமெண்ட்ரி தான். இப்போ ரெண்டு டேர்மும் ட்ரிக்னாமெண்ட்ரின்னு வரும்போது ட்ரிக்னாமெண்ட்ரி நம்ம ஆன்சர் பண்ண இப்போது ஃபார்முலா பேஸ்டு தான் கொண்டு போய் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார்முலா பேஸ்டுன்னு சொல்லும்போது இதுக்கு என்ன ஃபார்முலா? சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா. சைன் ஏ காஸ் பி இஸ் ஈக்குவல் டு, யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லலாம். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லலாம். sin a cos b. sin a cos b ஃபார்முலா
sin square 2. sin of a plus b அவ்வளோதாங்க. sin of a plus b minus 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 sin of a minus sin of a minus இங்கே ப்ளஸ் வருங்க. ஏன்னா காஸ் ஏ சைன் பினா, காஸ் ஏ சைன் பினா இந்த இடத்துல மைனஸு, சைன் ஏ காஸ் பி, சைனு காசுன்னு சொல்கிற போதே அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக வருது இல்லையா, சைன் காசு வருது. அப்போ சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி வரும். அப்போ நான் மாற்றுறேன், காஸ் ஏ சைன் பி வரும்போது எனக்கு மைனஸ் வரும். இதில் முக்கியமான பார்ட் என்னென்னா 1/2 இங்கே வரும். ஓகே, /2. ஆக்சுவலி இந்த இடத்துல 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஏ காஸ் பி அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா சொல்லலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் ஏ காஸ் பி மட்டும்தான். ஹியர் வாட் இஸ் ஏ அண்ட் பின்னு பார்த்திங்கும்போது a is equal to b is equal to, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1/2 சைன் ஆஃப் 3x + 2xனா சைன் 5x ப்ளஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் சைன் x. ஏன்னா 3x - 2xனா வெறும் ஒரே ஒரு x தான். இப்போ இந்த டேர்மில் என்ன பண்ணலாம், வெரி சிம்பிள், பர்டிகுலர் இன்டெக்ரல் போடுறது தனித்தனியாக பிரித்து போட்டுடலாம், இல்லை சேர்த்து வச்சும் போடலாம், நம்மளோட இஷ்டம் தான். தனித்தனியாக போட்டால் தான் நமக்கு நல்லது. ஏன்னா ஆன்சர் எப்படி வரப்போகுது, d² - 4d + 3 அண்ட் 1/2 லாஸ்ட்டில் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் விட்டுருவேன் அப்படின்னா இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் e power of -5ix. இப்போ d is equal to 5 எடுத்துக்கிறோம், -25 டேரெக்டாக போடுறேன், -20i plus 3. This is 1/2 imaginary part of e power of 5x. இந்த மாதிரி வந்துச்சுனாலே திரும்பவும் நம்ம கொஞ்சம் ஆன்சர் போடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். e power of 5x டிவைடில் பாருங்கள், -20 இருக்குது, -22 -20i. அப்போ கொஞ்சம் பெருசாக போகுது இல்லைங்களா, இது புரியுதுங்களா, கொஞ்சம் பெருசாகவே போகுது. சரி, இப்போது இதிலேருந்து காமனாக ஒரு 10 வெளியே எடுத்துடும், ஒரு 2 வெளியே எடுத்து எழுதி இந்த இடத்துல வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு 1/2 இருக்குது, அப்போ இங்கே காமனாக 1/20 கொண்டு வந்துட்டேன். ஏன்னா சின்னது பண்ணிக்கணும் செம்ம. ஏன்னா இதோட காஞ்சிகேட் எடுத்தோம்னா 22 × 22, அதுக்கெலாம் எங்கே சார் போகிறது, 11 × 11 போட்டால் கூட பரவாயில்ல, ஏதோ ஆன்சர் 121 கிடைக்கும். 22 × 2 நம்ம மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் சொல்லலை. அதை நீங்கள் ஒரு சிலர் வந்துட்டு நல்லா ஈஸி பண்ணுறதுக்கும் இருக்கீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கிட்டோம்னா ஆன்சர் டக்குனு ஆன்சர் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். -11 - 10i is imaginary part of cos 5x plus I sin 5x. இங்கே என்ன இருக்குது, -11 + 10i, -11 + 10i. ஸோ இப்போ மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே அதே போல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எங்கே ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 10i, அப்போது 10 டைம்ஸ் ஆஃப் cos 5x. அடுத்த இமேஜினரி பார்ட் இங்கே -11 டைம்ஸ் ஆஃப் sin 5x. அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் 2 டேர்மோட முடிஞ்சு போயிடும். அப்புறம் இங்கே கீழே பாருங்கள், நியூமரேட்டரில் 10 இருக்குது, சாரி 20 இருக்குது, 11 × 11 121 கிடைக்குது. அண்ட் அகைன் 10 × 10 ப்ளஸ் பண்ணுறோமா, ப்ளஸ் தான் ஆகிடும். 10² i² -1 -2 ப்ளஸ் ஆகும் 100. ஸோ ஆன்சர் வில் பி எப்படி கிடைக்குது நமக்கு, 221 × 20, 221 × 20. எப்படி நமக்கு ஆன்சர் எப்படி சூப்பராக வருது பார்த்தீங்களா, 10 sin 5x - 11 sin 5x whole divided by 221 × 2 போட்டோம்னா 2 4 4 × 0 442 ஆன்சர் கிடைக்குதுங்க. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 மட்டும், sin 5xக்கு மட்டும். இதே போல் சைனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். சைனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சதுன்னா 1/20. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு சைனுக்கு கிடைக்கும்
1/20 sin x plus 2 cos xன்னு கிடைக்கும். இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஓகே, பார்க்கலாங்க. இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் மாதிரி தான் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகே, பார்க்கலாம். ஸோ இது டேரெக்டாக சொல்யூஷன்ஸை கொடுத்துட்டு நமக்கு வேல்யூஸை கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கலாம். த சொல்யூஷன் இஸ் த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ODE. அந்த சொல்யூஷனை மட்டும் எழுதுகிறேன். y is equal to e power minus x c1 cos 3x plus c2 sin 3x plus 6 times of cos 3x minus sin 3x. ஸோ இப்படி தாங்க, இதுதான் வந்துட்டு இப்போ கொஷின் கொடுத்துருக்குறாங்க. த வேல்யூ ஆஃப் y when x is equal to pi by 2 is so find the value of y. Find the value of y தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல dash. Find the value of y when x is equal to pi by 2 if given that. இங்கே அதுக்கான some questions கொடுத்துருக்குறாங்க. y is equal to 3 and y dash of 0 is equal to 0. புரியுதுங்களா? இங்கே இப்படி கொடுத்துருக்கிறது ஆக்சுவலாக இதுவும் y dash of 0, y of 0 equal to 3, y dash of 0 is equal to 0. இதுதான் கொஷின், இப்படி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். இதுதான் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். y of 0 is equal to 3, y dash of 0 is equal to 0, ரைட்? ஸோ ரெண்டு எக்ஸ் வேல்யூஸுமே என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே y of x is equal to in terms of xல இருக்கு இல்லைங்களா, x c1 cos 3x plus c2 sin 3x plus 6 cos 3x minus sin 3x. ஸோ இப்போ y of 0 என்ன அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். e power 0 c1 cos 0 plus c2 sin 0 plus 6 cos 0, 3 into 0 0 தாங்க, sin 0. இப்போ டேரெக்டாக ஆன்சர் இங்கே என்ன வரும், y of 0 தான் 0ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 0 is equal to 1 into cos 0 1, அப்போ 1 மட்டும் ஆன்சர் கிடச்சிரும். அதே போல் அப்படியே பார்த்துட்டே வரோம், இங்கே ப்ளஸ் 6, அவ்வளோதான். c1 is equal to என்ன, அப்போது மைனஸ் 6. c1 வேல்யூ என்ன கிடைக்கிது நமக்கு, மைனஸ் 6ன்னு கிடைக்கிது. சாரி, y0 வேல்யூ இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க, சாரிங்க. y0 வேல்யூ இங்கே 3னா என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் 6 ஆகும்போது நமக்கு மைனஸ் 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து y டேஷ் போடுறேன். y டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னதுங்க, இங்கே இ பவர் எக்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இதை ஃபுல்லுமே என்னென்னு எடுத்துக்கணும், திஸ் இஸ் u அண்ட் த ஹோல் த வேல்யூஸ் பிகம் uவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸு மைனஸ் e பவர் எக்ஸு, c1 cos 3x plus c2 sin 3x முடிஞ்சது. அடுத்தது ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு c1 3 times ஆஃப் sin மைனஸ் 3 times ஆஃப் sin 3x, cos 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்குது, ப்ளஸ் c2 3 times ஆஃப் cos 3x. ரிமைனிங் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு டேர்ம் 6 minus 3 sin 3x
minus 3 cos 3x. இப்போ y dash of 0 அப்ளை பண்ணுறேன். எதெல்லாம் 0 ஆகும்? sin term 0, sin term 0, sin term 0. அப்போ cos term மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் கூட போதும். இப்போ 0 1 மைனஸ் 1 வந்துடும். C1 இங்கே அடுத்து பார்க்குறேன், எனக்கு C3 கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 1 into C2 கிடைக்குது. அப்புறம் இங்கே -3 கிடைக்குது. இந்த இடத்துல என்ன 0. அப்போது -C1 + C2 -3. therefore the answer ஆல்ரெடி வந்துட்டு C1 -3 சொல்லியிருக்கிறோம். அந்த இடத்துல எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 டேரெக்டாக இந்த C2 C1 ஆப்போசிட் கொண்டு போயிட்டுனா +3 மாறிடுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அகைன் மைனஸே கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் C2 is equal to 0 கிடச்சிருக்கு. C1 வேல்யூ -3, C2 வேல்யூ 0. இப்படி C1 C2 கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம்னா கஷ்டங்க. கடன் போடணும். ஓகேவா? இன்னும் என்ன இருக்குது? Y வேல்யூ இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். C1 C2 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது நம்பர் 1 வச்சுக்குவோம். இதை கொண்டு போய் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? இது வரைக்கும் போட்டது ஓகேனா காப்பி பண்ணுறதுனா பண்ணிக்கங்க, இல்லைனா எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாங்களா? சார் C2 அங்க செகண்ட் டேர்ம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் சார். அப்ப 3 cos 3 C2 cos 3x தானே சார் வருது. இப்ப 3 C2 தானே சார் வரும். 3 times of C2 காசுக்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 C2 தானே சார் வரும். சரிங்க, ஓகே. 3 C2 இங்கே 3 C2. அப்போ C2 எப்படினாலும் 0 தானே, ஏன்னா ஒரு சைடு கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த -3க்கு பதிலாக சாரி இதை எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்க சார். புரியுதுங்க சார். இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இதுவும் 0 ஆகிடுது. இதுவும் கேன்சல் ஆகி 0 ஆகிடுது. அப்போ 3 C2 is equal to 0, C2 is equal to 0. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஏதாவது காப்பி பண்ண வேண்டியிருக்கா உங்களுக்கு? போகலாம் சார். ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், y of x நம்ம கரெக்ஷன் பண்ணி y of x வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத எழுத போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம x is equal to π/2 எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். y of x வேல்யூஸில் என்னென்ன இருக்குது? e power of x, e power of minus x இருக்கு இல்லையா? Is it e power of minus x, c1 வேல்யூ -3 cos 3x, c2 வேல்யூ 0 ஆயிடுச்சு, plus 6 times of cos 3x minus sin 3x. Now apply the value of π/2. xக்கு பதிலாக π/2. சார் இப்போ இந்த இடத்துல என்ன சார் வரப்போகுது? e power of π/2லாம் எடுத்து எப்படி சார்? அப்போலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? e power of -π/2 minus cos 3π/2 plus 6 times of cos 3π/2 minus sin 3π/2. சார் எங்கெங்கே எதுக்கெல்லாம் வேல்யூ கிடைக்கும்? இந்த sin 3π/2 சாரி cos 3π/2ங்கிறதெல்லாம் 0 ஆகிடுங்க. cos 3π/2லாம் 0 ஆகிடும். அப்போ இந்த ஓவரால் டேர்ம் பிகம் 0னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0. அப்போ ரிமைனிங் எது மட்டும் தான்? இதுவும் பிகம் 0. அப்போது ரிமைனிங் மைனஸ் sin 3π/2. இந்த sin 3π/2ங்கிறது -1. ஆன்சர் +1 when x is equal to π/2 இருக்கும்போது. therefore x is equal to π/2னா y வேல்யூ என்ன? 1. இவ்வளோதாங்க ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தேவைப்படுறதை எழுதி வச்சுக்கலாம் நீட்டாக. பார்க்கலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாலினாமியல் டேர்ம்ஸ் இன் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஒரு கொஷின் நம்ம டேரெக்டாக கொஷின் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணலாம்.
அஞ்சாவது கொஸ்டின் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ 5th கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம போட போகிறது டி ஸ்கொயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் டி ஸ்கொயர் ஒய் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறோம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கோனா டி ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ டேரெக்டாக பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வேணும்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4, டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எடுத்துக்குவோம். ஒரு ப்ளஸ் 2வும் மைனஸ் 2வும் ரியல் வேல்யூஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது என்ன டேர்ம் கிடைக்கும்? E1 cos C1 e பவர் 2x ப்ளஸ் C2 மைனஸ் 2xன்னு வரும் e பவர். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ட்ரை பண்ணலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் 1 டிவைட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். சரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இ பவரில் வந்தால் என்ன பண்ணோம், சைன் காசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு. சைன் காசு வந்துச்சுனால என்ன பண்ணிக்கிட்டோம்னா இ பவர்லேயே மாற்றி போட்டுக்கிட்டோம். அப்போ இதை வந்துட்டு முன்னாடி பார்த்ததுலேருந்து இதையா அப்ளை பண்ண முடியுமா சார்லாம்? கண்டிப்பாக முடியாதுங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி சார் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஆகவும் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 இந்த ரெண்டு டேர்ம்ஸில் இந்த ரெண்டு சீரியஸில் ஏதாவது ஒரு சீரியஸாக மாற்றுறோம். சீரியஸோட ஆன்சரும் இங்கே எழுதுகிறேன். மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் எல்லாமே அப் டு இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப் டு nth டேர்ம் வரைக்கும்னா வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப் டு nth டேர்ம் வரைக்கும் வேற ஒரு ஃபார்முலா இருக்குது. அப் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது இது தனி ஃபார்முலான்னு சொல்லலாம். 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1னா ஓகே, 1 ப்ளஸ் எக்ஸ்னா 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, டி ஸ்கொயர் இருக்குது சார். அப்போ இந்த இடத்துல டி ஸ்கொயர் நான் எப்படி மாற்றி எழுதி ஆகணும்? வேறு வழி இல்லை. அந்த இடத்துல நான் 1ன்னு நான் கொண்டு வந்தாகணும். 1ன்னு கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல டி ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாமா சார்? அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் லாஸ்ட்டாக இந்த சம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். 1 டிவைட் பை எப்போவுமே இந்த 4 வெளியே எடுத்துருங்க. அதுவும் முக்கியமாக இந்த மைனஸ் 4 அப்படியே காமனாக வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், 1ன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 4னு மாறிடும். இப்போ எனக்கு என்ன தேவையானது, 1 மைனஸ் எக்ஸு, இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ மைனஸ் 1/4 நியூமரேட்டர் கொண்டு வரேன். டி ஸ்கொயர் டிவைட் பை 4 மைனஸ் 1, புரிஞ்சுதுங்களா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன சீரியஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு சீரியஸ் 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 மாதிரி இருக்கு இல்லையா? மைனஸ் 1 டிவைட் பை 4 1. இப்போ எல்லாமே ப்ளஸில் வரப்போகுது. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன, டி ஸ்கொயர் ப்ளஸ் 4, 1 டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை எத்தனை டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? எக்ஸ் ஸ்கொயர்னா எத்தனை டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? 2 times. அதிகபட்சம் 2 தடவை தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். அதோட பவர் என்ன இருக்கோ அத்தனை டைம் தான் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயராக 2 தடவை, எக்ஸ் கியூபாக 3 தடவை, எக்ஸ் பவர் 4 4 தடவை, எக்ஸ் பவர் என்ன n டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே டிஃபரன்ஷியேட் பண்ணால் சார் 0. ஸோ எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் வரைக்கும் இருந்தால் போதும். வாட் இஸ் அ டி ஆக்சுவலி? டி டிவைட் பை டிஎக்ஸ். திஸ் இஸ் கால்டு டி. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் அப்படிங்கிறத கேபிட்டல் டி. அப்போ டி ஸ்கொயர்னா 2 டைம் டிஃபரன்ஷியேஷன், டி பவர் 4னா 4 டைம் டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஹையர் டேர்ம்ஸ் we cannot calculate because it is a 0. higher terms become a 0 ன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ எது வரைக்கும் நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இந்த சீரியஸை? 1/4 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 4. ஏன்னா 2 தடவை தான் அங்கே பண்ண முடியும், அதனால நான் 2 டைம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 1/4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4. 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு
differentiation 2x, second time differentiation 2 divided by 4. Answer will be minus 1 by 4 of x square plus 1. So ஈஸியாக நமக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிருச்சு. இவ்வளோதாங்க சார். ஏன் சார் இந்த இடத்துல டி ஸ்கொயரை வெளியே எடுக்கக்கூடாது? சப்போஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், அப்படி கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? டி ஸ்கொயர் நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு 4/d ஸ்கொயர்னு வரும். இப்போ நான் இந்த 1/d ஸ்கொயர் சார் இதோட சம் முடிஞ்சு போச்சு. இது இங்கே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். மாற்றி நீங்கள் பாட்டு எல்லாமே சம்னு நினச்சிக்க வேண்டாம் சார். இப்படியும் நீங்கள் வச்சு சம் போடலாம். இதை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்து போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதை என்ன பண்ணி ஆகணும்? 1/d ஸ்கொயர் இருக்குது சார். dனா d/dx. அதோட ரெசிப்ரோக்கல் என்ன? டிஃபரன்ஷியேஷனோட ரெசிப்ரோக்கல் இன்டகிரேஷன். அப்போ இன்டகிரேஷன்னா நீங்கள் எத்தனை டைம் பண்ணி ஆகணுங்க? 2 தடவை பண்ணி ஆகணும். வரக்கூடிய ஆன்சரை இங்கே வந்து நிற்கும். ஒரு ஆன்சரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த ஸ்டெப் மாதிரி இங்கே ஒரு ஆன்சரை கிடைக்கும் நமக்கு. இங்கே கிடைக்கும். அதை வந்துட்டு எத்தனை டைம் பண்ணி ஆகணுமா? 2 தடவை இன்டகிரேஷன் வேறு பண்ணி ஆகணும் சார். நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஏன் சார் இன்டகிரேஷன் பண்ணணும்? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த டிஏ காமனாக வெளியே எடுக்கிறத எப்போவுமே தவிர்க்கணும். டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் சின்னதாகும், இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் பெருசாகும். புரியுதுங்களா? நம்மளை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதனால நம்ம வந்துட்டு அதை நம்ம டச்சே பண்ணக்கூடாது, டிஏ கை வைக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட்டை நீங்கள் தாராளமாக வெளியே கொண்டு வந்துடலாம், ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸும் கேட்குறாங்க. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் போட்டு வச்சுக்கோங்க, தெளிவாக ஞாபகம் வச்சு படிங்க இதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஓகே, ஒரு 5 seconds தான். டேக் ஏ ஃபோட்டோகிராஃப் பெட்டர். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி ஒரு சம் இருக்குது, பார்த்துருக்கலாம். அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ண மாட்டேன், ஈஸியாக தான் இருக்குது. நான் சொல்லிடுறேன். 50 கொஸ்டின் நினைக்கிறது. d square d power 4, it is starting from d power 4 minus 2d cube plus d square into y x square. சரி, இப்படி வருது இல்லைங்களா? இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி டி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக போயிடும். டூ டி ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன? 0,0ன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 0. அப்போ இங்கே என்ன சார் ஆன்சர் கிடைக்குன்னா டி இஸ் ஈக்குவல் டு 1,1 கிடைக்கும். மொத்தம் எத்தனை ரூட்டு? 4 ரூட்டு. அந்த 4 ரூட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்கும் நமக்கு? c1 plus xc2 e power 0x plus c3 plus c4x ரிப்பீட் ஆகிறதுக்காக இந்த எக்ஸ் சேர்த்துக்கிறேன், e power of x. சரிங்களா? ஸோ e power 0 கூட நீங்கள் 1ன்னு மாற்றிட்டு நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல் இப்போ போட ஆரம்பிக்கலாம். இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ போகிறது பர்டிகுலர் இன்டெக்ரல். d power 4 minus 2d cube plus d square into x square. சார் நீங்கள் சொன்னீங்க கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெளியே கொண்டு வந்துடலாம். இங்கேயும் இருக்கக்கூடியதை கான்ஸ்டண்ட்டாக மாற்றி ஆகணும், ஒரு வழியே கிடையாதுங்க. இங்கேருந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணீங்கன்னா டி ஸ்கொயரை தான் வெளியே கொண்டு போகிறேன். டி ஸ்கொயரை காமனாக வெளியே கொண்டு வந்தேன்னா எனக்கு இந்த பிளேஸ் 1 ஆகிடும். ப்ளஸ் டி பவர் 4 பை டி ஸ்கொயர் மைனஸ் 2d cube பை டி ஸ்கொயர்னு மாறும் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 1/d ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன நடக்குது? 1 + d ஸ்கொயர் மைனஸ் 2dன்னு கிடைக்கும். இது அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த சின்ன ப்ராக்கெட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 1 மைனஸ் எக்ஸா, இங்கே 1 + எக்ஸா? 1 + எக்ஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ 1 + எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2d. ஓகே, கரெக்டு தானே? ஸோ இப்போ 1 + எக்ஸு
டி ஸ்கொயர் மைனஸ் 2d இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாற்றுறோம்? 1/d ஸ்கொயரை வச்சுக்கிட்டு 1 மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2d அடுத்து ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2d த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மாற்றி போயிட்டே இருக்கும் அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு தேவையான மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். உள்ள எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் டி ஸ்கொயரோட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2dயோட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறேன். சார் எனக்கு இங்கே டி பவர் 4ஆக மாறும் இல்லையா? அப்போ இந்த ஸ்டெப்பு தேவைப்படாது, இது டி ஸ்கொயர் மட்டும் தேவைப்படும். ப்ளஸ் 4d ஸ்கொயர் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். எது வரைக்கும் நமக்கு டேர்ம்ஸ் வருதோ அது வரைக்கும் மட்டும் எழுதுனா போதுங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 1/d ஸ்கொயர் இப்போ உள்ளே போட்டுட்டு அப்புறமேட்டு 2 தடவை இன்டெகிரேட் பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்லை. அடுத்ததாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 2x, அப்போ டேரெக்டாக 4xன்னு போட்டலாம். 4x இங்கே 2 தடவை இன்டெகிரேட் பண்ணுறோம், சாரி 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மட்டும் கிடைக்கும், ப்ளஸ் 8 மட்டும் ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்டெகிரேஷன், ஃபர்ஸ்ட் டைம் இன்டெகிரேஷன் 1/d மட்டும் எடுத்துக்கிறேன், x³/3. இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ப்ளஸ் 4x²/2, ரெண்டையும் ஆட் பண்ணால் 6x மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டெகிரேஷன், டிஏ கேன்சல் பண்ணிடுறோம், x⁴/12 ப்ளஸ் 2 கூட கேன்சல் பண்ணிட்டு x⁴2x⁴3/3 ப்ளஸ் 6x²/2. The final answer x⁴4/12 plus 2x³/3 plus 3x². So this is a particular integral. சரிங்களா? ஸோ இப்படி தாங்க, இந்த மாதிரி தாங்க ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் நீட்டாக அழகாக பார்த்து போட்டுக்குங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்துச்சுன்னா இப்படி தான் ஃபார் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம போட்டுட்ருக்குறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம போடணும். ஸோ இப்போ எல்லாமே தனித்தனியாக கொடுத்தாலும் போடலாம், சேர்த்து கொடுத்தாலும் நம்மளால் போட முடியும், இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு. இப்போ சைன் மட்டும் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்கணும். சைன் காசு, காசு சைனு, சைன் ஏ, சைன் பி ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சேர்த்து எக்ஸ்பனன்ஷியலோட சேர்த்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ் இ பவரோட எக்ஸோ, இ பவரோட காசோ, சைனோ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கொஷினை டைரக்டே போட்டுடலாம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் சம்ஸ் தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் இப்போ நான் போடுறதுலேயே கூட சும்மா ஒரு தடவை கவனிச்சுட்டு சம்மை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மையும் ஆன்சரையும் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அதே ஆன்சர்ஸ் வருதான்றதை கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ டி ஸ்கொயர் y divided by dx square minus 2 dy by dx plus 4y is equal to e power x cos x. பாருங்க, இந்த நடுவில் ப்ளஸ் வரல, மல்டிப்ளே வந்திருக்கு. பர்டிகுலர் இன்டெகிரலில் தனித்தனியாக இ பவர் எக்ஸ் தனியாகவும் தனியான்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன வந்துருங்க, ப்ளஸ்ஸோ மைனஸோ அதுக்கப்புறம் வரும். அப்போ நான் தனியாக இல்லை, இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்ல போகிறேன்னா ஒரு டேர்ம், ஒரே டேர்ம்னு சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? ப்ளஸ்ஸும் மைனஸும் மட்டும்தான் டேர்ம்ஸை பிரித்து காமிக்கும், மல்டிப்ளேவும் டிவைடு பிரித்து காமிக்காது, ஒரே டேர்ம்னு தான் சொல்லுவோம். ரைட்? ஸோ இது டேரெக்டாக பர்டிகுலர் இன்டெகிரல் போட ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. பர்டிகுலர் இன்டெகிரல் 1 divided by d square minus 2d plus 4 e power of x cos x. ஓகே சார். சார் இப்போ இ பவரில் மட்டும் வந்திருந்தால் என்ன சார் பண்ணியிருப்போம்? காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்லாம் வராமல், காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்லாம் வராமல்
இ பவரில் மட்டும் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அவ்வளோதானே, ரொம்ப ஈஸி சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாங்க, அதே தாங்க இப்போது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா டிக்கு பதிலாக சார் இந்த இடத்துல ஒரு காசோ சைனோ மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்பொனன்ஷியலை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து நல்லா கவனிச்சுக்குங்க, டிக்கு பதிலாக அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு டியோட ப்ளஸ் பண்ணுறோம். லிசன், புரிஞ்சுதுங்களா? டியோட ப்ளஸ் பண்ணி எழுதுகிறோம். டிக்கு பதிலாக டியோட டி ப்ளஸ் தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். அப்போ எப்படி சம்மை மாறப்போகுது? இ பவர் எக்ஸை நான் இந்த வேலை இ பவர் எக்ஸோட வேலையை முடிச்சுட்டேன், அதனால நான் இந்த பக்கம் தனியாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே டச் பண்ண போகிறது கிடையாது. d plus 1 the whole square minus 2 into d plus 1 plus 4. இப்போ e power x ஓட வேலை முடிஞ்சிருச்சு. d plus 1 the whole square என்னது? d square plus 2d plus 1 minus 2d minus 2 plus 4. இந்த பக்கம் cos x. e power x divided by d square plus 2d minus 2d cancel. இங்கே ஆன்சர் பண்ணும்போது நமக்கு 5 plus 3 கிடைக்குது. ஓகே, இன்ட்டு காஸ் 3x காஸ் எக்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ காஸ் எக்ஸை எப்பயும் போல் நம்ம பண்ணிடலாம். இ பவர் எக்ஸை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா டிக்கு பதிலாக டி ப்ளஸ் தட் கோஎஃபிஷியன்ட்னு மாற்றி எழுதி ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். காஸ் மட்டும்தான் அங்கே மீதி இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, வெறும் காஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஆஃப் ix. Now d is equal to I. d is equal to I written as minus 1 plus 3 real part of e power of ix. சார் டினாமினேட்டரில் ஐன்ற ஒரு டேர்ம் வரலைன்னா நம்ம இதை டைரெக்டாக வெறும் ரியல் பார்ட் மட்டும் எடுத்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா டினாமினேட்டரில் ஐ வந்துச்சுன்னா தான் மேலே என்ன ஆகும், திரும்ப மாற்றுற மாதிரி இருக்கும். இங்கே 2 இங்கே காஸ் எக்ஸ் மட்டும். ஸோ தட் இஸ் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் divided by 2. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ், இ பவர் எக்ஸ் சைனு, இ பவர் எக்ஸ் இன்ட்டு சம் வேல்யூ அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சம் முடிக்கும் போது ஒரு 5 செகண்ட் தாங்க மேக்ஸிமம், அதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது கஷ்டம். நம்ம சம்ஸ் நிறைய பார்க்கணும், அதுக்காக தான். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். So next question, multiplication with respect to first நம்ம sin cos வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா? இப்போ அதே போல் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் சொல்லலாம். d cube plus 1 whole power y into x e power x. இந்த d கியூபுக்கு வந்துட்டு என்னங்க ஃபார்முலா இருக்கும், ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? d கியூபுக்கு இது d கியூபுக்கு ரூட் என்ன வரும், யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஓகேங்க, நாளைக்கு அதை ட்ரை பண்ணுங்க, யாராவது சொல்லுங்க எனக்கு. d கியூபுக்கு என்ன ரூட் எடுப்பீங்க? ரூட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்துச்சு. இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. d கியூப் ப்ளஸ் 1க்கு என்ன ரூட் கிடைக்கும் போட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டேரெக்டாக பர்டிகுலர் இன்டெக்ரல் போயிடலாம். 1 டிவைடட் பை d கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். சார் முன்னாடி எக்ஸ் இருந்துச்சுனாலும் பின்னாடி இ பவர் எக்ஸ் எங்கே இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ இ பவர் எக்ஸுக்கு உண்டான வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சாகணும். எக்ஸ்பொனன்ஷியலோட எந்த டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் வந்தாலும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனன்ஷியலுக்கு என்ன வேலை, மல்டிப்ளேயில் வந்திருக்கா, அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், d is equal to எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, அப்போ டிஏ d + 1 சேஞ்ச் பண்ணுறேன்.
that is 1 divided by d plus 1 whole power 3 plus 1. இப்போ e power x ஓட வேலை முடிஞ்சு போச்சு, அதை தனியாக கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இன்டூ எக்ஸ் e power x டிவைடட் பை இந்த d கியூபை எப்படி எக்ஸ்பேண்ட் plus b whole cube na a cube plus b cube plus 3 times of ab a square b சொல்லும்போது d square one divided by இப்ப ரிட்டர்னா எழுதணும் எப்படிங்க 2 plus 3d plus 3d square plus d cube ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிக்கணும். ஏன்னா நம்ம எதை வெளியே கொண்டு வர போறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தவன் square plus 1 by 2 d minus 1 into x. இப்போ x எத்தனை டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், ஒரே ஒரு தடவை தான். அப்போ இந்த டேர்ம் வேஸ்ட், இந்த டேர்ம் வேஸ்ட், இது மட்டும்தான் divided by 2 x into 3 by 2 into d of x. d of x வேல்யூ என்னது, அகைன் 1 தான். அப்போ plus ஸோ இவ்வளோ ஓகேவா. சாரி, இந்த இடத்துல மைனஸ் வந்துடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் வரும், ஏன்னா 1 plus x ஹோல் பவர் -1 வரும்போது 1 minus x plus x ஸ்கொயர்னு வரும். இந்த x ஸ்கொயர் டேர்ம்லாம் விட்டுருவோம், 0ன்னு ஆகிடும். அதனால 1 minus x. அப்போ இந்த இடத்துல நமக்கு -2/2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்படிதாங்க ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு சம் வேணால் கொடுக்கட்டுங்களா, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். d square minus 2d plus y equal to x square e power 3x. சைன் காஸ்ட்ல ஒரு சம் கொடுத்துட்றேன். d power 4 சம்மு. இதுக்கு வெறும் காம்ப்ளிமெண்ட் மட்டும் கூட ட்ரை பண்ணுங்க போதும். சாரி, பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கூட ட்ரை பண்ணுங்க போதும். d power 4y is equal to e power x cos x. ரெண்டு சம்மு நீங்கள் ட்ரை பண்ணி 10th and 11th கொஸ்டினா. ஓகேவா, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கிறதா? போட்டு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாங்க.